என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதற்கு காரணமே மக்கள் எல்லோரும் நோயின்றி வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் அதிகால வேளையில் இந்த பயிற்சி உங்களுக்கு தரப்படுகிறது. அதிகால வேளையில் நாம் ஒரு 10 நிமிடம் முடிந்த ஆசனங்களை நாம் செய்துவிட்டாலே நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்பதையும் நீங்கள் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பலமுறை சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் கஷ்டப்பட்டு முழுமைப்படுத்தாதீர்கள். உங்கள் உடல் எந்த அளவுக்கு வளைகின்றதோ, எந்த அளவுக்கு முன்பின் குனிய வருகிறதோ அந்த அளவுக்கு செய்தாலே ஆசனத்தினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அனுதினமும் செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடம் செய்யுங்கள். நோய் என்பதே உங்களுக்கு வராது. இதைத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு செல்வராஜ் 13, பிரதீப் 15 இவர்கள் வந்திருக்கிறார்கள். தபோவனம் ஸ்கூலிலிருந்து, புளியம்பட்டியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் திலீப் அவர்களை பழக்கி அழைக்கி வந்திருக்கிறார்கள். இவர்களை பாருங்கள், ஏகபாத சிரசாசனம், ஒரு அற்புதமான ஆசனம் செய்யப் போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த ஏகபாத சிரசாசனத்தை செய்யுங்கள். முதலில் வலது காலை நீட்டி செய்யுங்கள். காலை கழுத்தில் தூக்கி போடுவது என்பது மிக மிக கடினம். அதோடு கைகளை பக்கவாட்டில் வைத்து தூக்குவது என்பது அதைவிட கடினம். புஜபலம் ஏற்படும், கையில் பலம் ஏற்படும், தோள்பட்டை பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், கழுத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், ஹிப் ஜாயிண்ட் இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டரில் வேலை செய்வர்களுக்கு உடலில் எல்லா பாகங்களிலும் வலி வந்து விடுகிறது. ஏன்? அவர்கள் தன் சக்திக்கு அதிகமாக வேலை செய்கிறார்கள், முழித்திருக்கிறார்கள், இரவுகள் என்று பெறாமல் வேலை செய்கிறார்கள். அதற்கு தக்கனபடி தங்களுடைய உடம்பை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை முடிந்த அளவாது பழக வேண்டும். கீழே இறக்குங்கள். இப்பொழுது இடது காலை போட்டு செய்யுங்கள். தலை மேலே தூக்கு. காலை முடியாவிட்டால் காலை கீழே வைத்து கொண்டு கூட செய்யலாம். காலை கீழே வைத்துக்கொண்டு செய். தூக்கு. குதிங்கால தரையில் வச்சுட்டு அப்படியே தூக்கு. கைட்டு குதிங்கால் தரையில் இருக்கணும், தூக்குடா. அப்படி கூட செய்யலாம். தலை நேரே பாரு. மெதுவாக இறக்குங்கள். இரண்டு காலையும் போட்டு செய்ய முடியுமா? போட்டு தூக்க முடியுமா? சரி, திரும்ப ஒரு அந்த இடது காலை போடு. தூக்க முடியலன்னா கால் கீழே இருக்கலாம். ஏகபாத சிரசாசனம். தலை நேர பாரு. மெதுவாக இறக்கு. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு காலத்துக்கு போடு, அடுத்த காலத்துக்கு போட்ட காலே போடக்கூடாது, திரும்ப அடுத்த கால்.
மெதுவாக இறக்குங்கள். ஆரம்ப கட்டத்தில் தினமும் காலை தலையிலே லேசாக வைத்து அப்படியே பழகணும். ஒரு நாள் ஆக ஆக இந்த காலை பின்னால் தள்ளி தலைக்கு பின்னால் கொண்டு வந்து அப்புறம் தோளுக்கு கொண்டு வந்துடணும். எடுத்த எடுப்பிலேயே தோளுக்கு கொண்டு வர முடியாது. இப்போ ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நேரே திரும்புங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக திரும்பு. அப்படி நீ பாரு, திரும்பிடா, அவனை பாரு, பின்ன போ, பிட்ட போ. போடு. இப்போ முதல்ல வலது காலத்துக்கு போடு. காலை மேலே தூக்க முடியாவிட்டால் கால் கீழே இருக்கலாம். யாராவது கொஞ்ச நாள் இந்த பெரவரில் பிடித்து நம்ம அவரை தூக்கி நாமே தூக்கலாம். ஒரு 10 நாள் கழித்து காலை விட்டுட்டால் கால் சரியாயிடும். காலை தனியாக தூக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். மெதுவாக இறக்குங்க. நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்களே, பள்ளிக்கூடத்தில் எல்லா மாணவர்களுக்கும் இப்பொழுது இந்த ஆசனங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. தனியார் பள்ளியில் எல்லா பள்ளிகளிலும் இப்பொழுது யோகாசன ஆசிரியரை நியமனம் செய்து அவர்களுக்கு இந்த கலையை கற்றுத்தருகிறார்கள். அரசு பள்ளிகளிலும் இப்பொழுது கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. ஏன், இது ஹைஸ்கூல் மட்டுமல்ல, பாலர் பள்ளியிலிருந்து இன்ஜினியரிங் கல்லூரி, எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் கூட இந்த கலையை பயில வேண்டும். அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தானே அவர்கள் செம்மையாக அந்த தொழிலை செய்ய முடியும். ஆகவே இதை ஆரம்ப பள்ளியிலிருந்து இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் இக்கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். புத்தகங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சிறு சிறு பேம்லெட் எல்லாம் அவர்களை கொடுத்து இதை செய்வதற்கு தூண்ட வேண்டும். இப்பொழுதெல்லாம் நிறைய ஆஸ்பத்திரிகள் வந்துவிட்டன. நாம் எல்லாம் இப்பொழுது மத்தியதர வகுப்பினர்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்று தன்னுடைய நோயை நீக்கிக் கொள்வதற்கு முடியாத நிலையில் பொருளாதார வசதி கம்மியாக இருக்கிறார்கள். தினமும் ஆசனத்தை செய்துவிட்டால் நாம் டாக்டர்களும் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த நிலையில் நீங்கள் அனைவரும், எல்லா மாணவர்களும் இந்த ஆசனங்களை பயின்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்னும் பேட்டினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.